ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ போடுறோம். என்ன பிரச்சனைனா ஹெல்த் இஷ்யூவால் வீடியோ போட முடியல கண்டினியூவாக. இன்றைக்கி போடுற வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக முழுசாக பாருங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே நம்ம கோயிலுக்கு போயிட்டு எந்த கோயில்னு சொல்லி பார்க்கலாம். எல்லோரும் கண்டிப்பாக முடிஞ்சால் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது கடவுள் பக்தி இருக்கிறவங்கள சொல்கிறேன், எல்லோரும் போயிட்டு வாங்கன்னு யாரையும் கட்டாயப்படுத்தலை. எல்லோரும் ஒரு தடவை முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எனக்கு இன்றைக்கி இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. வாங்க நம்ம கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு எந்த கோயில்னு பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து திருவள்ளூர் போகிறோம். இப்போ நாங்கள் தாம்பரம் ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் வந்துவிட்டோம். சென்ட்ரல்லேருந்து திருவள்ளூர் ட்ரெயின் ஏறிட்டோம். உடனே கிடச்சிது, வந்தது உடனே திருவள்ளூர் ட்ரெயின் கிடச்சிது. நம்ம ஏறிட்டோம். கோயிலுக்கு போகலாம் வாங்க. திருவள்ளூர்னு சொன்ன உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன கோயில்னு. வாங்க போகலாம். ஸ்டேஷன்லேருந்து 20 ரூபா ஷேர் ஆட்டோவில் வந்தால் இங்கே கோயில்கிட்ட இருந்து விட்றாங்க. கோயிலுக்கு வந்துவிட்டோம். என்ன கோயில் பார்த்திங்கன்னா வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில். வைத்திய வீரராகவ பெருமாள் கோயிலில் உள்ள என்ட்ரி வரும். இதை வைத்திய வீரராகவ பெருமாள் இதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த ஆர்ச்சிலேருந்து இப்போ நேராக உள்ளே தான் போகணும். கோபுரம் தெரியுதுங்களா? கோபுரத்துலேருந்து உள்ளே போனால் சாமி உள்ளே இருக்குது. ரொம்ப பெரிய கோயில். குளம் பார்த்திங்கன்னா இங்கே கோயில் உள்ளே இல்லை. இப்போ கோயில் இப்போ பார்க்குறோம் இல்லையா, கோயிலுக்கு ரைட் சைடில் நம்ம போனோம் குளத்துக்கு. நாங்கள் 11 மணிக்கு பொது தரிசன க்யூவில் போய் நின்னாங்க. 12:15 நாங்கள் சாமி பார்க்கும்போது நல்லா திருப்தியாக சாமி பார்த்தாச்சா. இங்கே பார்த்திங்கன்னா புடவை ஏழை விட்டுருந்தாங்க. சாமிக்கு சாப்பிட்டவங்களே அந்த புடவைங்க நல்லா பட்டு புடவைங்க, நல்ல செம ரேட்டு. நமக்கு ஆசை தான், ஆனால் வாங்க முடியல, ரேட் அவ்வளோ ஹையாக இருந்தது. நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வரோம் இல்லைங்களா, வெளியே வந்து லெஃப்ட் சைடில் வெளியே வந்த உடனே இங்கே உப்பு நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு நம்மளோட உடம்பு சரியில்லை, அந்த உப்பு கரையிற மாதிரியே நம்மளோட கஷ்டம் எல்லாமே கரையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இங்கே உப்பு கொட்டுறாங்க. நாங்களும் உப்பு கொட்டி வேண்டிகிட்டு வந்தோம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த உப்பு கொட்டிட்டு வந்தால் கொடிமரம் முன்னாடி சாமி பார்த்தோம்ல, அதுக்கு முன்னாடி பார்த்தா கொடிமரத்துக்கு நின்று சாமி கும்பிட்டு சாமிக்கு அப்படியே இந்த கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் போனால் அப்படியே சாமி ஃபுல்லாக கோயில் சுற்றி வந்தோம். நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி போய் சாமி பார்த்தாலும் அவர் பார்த்த அந்த நொடி எல்லா வழியும் பறந்து போயிடுதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் கருவறையில் வைத்திய வீரராகவ பெருமாள் இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு வந்தோடனே கனகவல்லி தாயாரை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமர் கோயில். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே தான் ஆண்டாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கோயில் முன்னாடி மறுபடியும் போகிறோம். ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துட்டோம் கோயிலில். எல்லாத்தையும் எல்லா சாமியும் கும்பிட்டு கோயில் சுற்றி வந்தாச்சு. இதுதாங்க என்ட்ரன்ஸ் உள்ள நம்ம போகிற கோபுரம். இது 12 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம உள்ளே சாமி பார்த்துட்டு வரவங்க வெளியே வரலாம். 12 மணி வரைக்கும் தான் இந்த கேட் இந்த கதவு திறந்துருக்கும். 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வெளியே வரவங்களுக்காக திறந்து விடுறாங்க. கரெக்டாக கோயில் போகிறதா இருந்தால் 12 மணிக்குள்ளே போயிடுங்க உள்ளே. சாமி பார்த்துட்டு சாமிக்கு வலது பக்கமாக வெளியே வந்தோம்னா குளம் தான் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அதில் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, சாமி பார்த்துட்டு வெளியே வரோம் இல்லைங்களா, இங்கே உள்ள குளத்துக்கு போகிற வழியே இல்லை, அதுதான் தேடிட்டு இருந்தோம். கொஞ்சம் முன்னாடி போனோடனே கேட் ஒன்று ஓப்பனாக இருந்தது. அந்த கேட்லேருந்து நம்ம உள்ளது பாருங்கள், கேட் எல்லோரும் போகிறாங்க பாருங்கள். அங்கே பார்த்திங்கன்னா பால் ஊற்றுறாங்க, வெல்லம் எடுத்து குளத்துல போடுறாங்க தலையை சுற்றி. எதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளோட முன்ஜென்ம பாவம், நம்மளோட வினைகள், நோய் எல்லாமே தீர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளம் எப்படி கரையுதோ அதேமாதிரி நம்மளோட அனைத்து பிரச்சனையும் கரைந்து போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த குளத்துல போடுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா க்ளோஸாக இருந்தது. இங்கே போனால் குளம் ரொம்ப ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் ஓப்பன் பண்ணல. இங்கே உள்ள பாருங்க, அந்த மண்டபம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இங்கே நிறைய புறா இருக்குங்க. அது இங்கே உள்ளே போனோடனே லெஃப்ட் சைடில் தனியாக விட்டுருக்காங்க. கீழெல்லாம் யாரும் இறங்க முடியாது. நாங்கள் அங்கேருந்து அப்படி நின்று சுற்றி போடுறாங்க. அதில் கரைச்சி விடணும்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் நின்று இந்த பாருங்க ஒருத்தங்க சுற்றி போடுறாங்க. அந்த மாதிரி தான் சுற்றி வேண்டிக்கணும், தூக்கி போட்டுருங்க குளத்துல அப்படின்னாங்க. அப்புறம் நாங்களும் அதே மாதிரி
நாங்கள் பார்த்திங்கன்னா சாமியை நல்லா திருப்தியாக பார்த்துட்டு வந்து ட்ரெயினில் திருவள்ளூரில் ட்ரெயின் ஏறிட்டோங்க. சென்ட்ரல் போய் சென்ட்ரல்லேருந்து தாம்பரம் போவோம். ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருந்ததுங்க சாமி பார்த்தது. நம்ம எவ்வளோ கஷ்டத்தோடு உடம்பு சரியில்லாமல் போனாலும் அங்கே சாமிக்கு பார்த்து அந்த ஒரு நொடி இருக்கிறது நம்ம உடம்புலேருந்து எல்லாமே விலகின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், ஆனால் சாமி பார்த்த அந்த ஒரு நொடி ரொம்ப மெய்சில் எடுத்து போயிட்டேன். நான் கண்ணீர் தான் வந்தது எனக்கு. ரொம்ப திருப்தியாக சாமி பார்த்துட்டேங்க. நீங்களும் முடிஞ்சால் போய் பாருங்கள்.